நீங்க ஒரு பதிவுல பேசியிருந்தீங்க, கணவன் மனைவிக்குள்ள வந்து வசியம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, அவங்கள கைக்குள்ள வச்சுக்கணும், அதனால வசியம் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுல கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில இடங்கள்ல செய்வினை வைக்கிறாங்களே, ஏன் வைக்கிறாங்க, எதனால இந்த மாதிரி செய்வினை, அது வந்து பழிக்குமா அப்படி வச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கு உங்களுக்கு அப்படின்றதால வசியம் பண்ணுவாங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் அஃபேரில் போகிறது, அப்புறம் இந்த சொத்து தகராறு பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சில பேர் செப்பரேட்டாக வாழும்போது சொத்துன்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்குள்ள அப்போ தான் பகை ஸ்டார்ட் ஆகுது. பகைக்குள்ளே இருக்கும்போது அவங்க டேரெக்டாக போய் இன்வால்வ் ஆக முடியல, டேரெக்டாக போய் அவர் அடிக்க முடியலன்னு கணவன் மனைவிக்குள்ளேயே இப்போ செய்வினை வைக்கலாம். அந்த விதி இந்த மாதிரி தப்பு பண்ணணும், இந்த மாதிரி நிற்கணும்னு விதி வந்துச்சு, அதனால் உங்களுக்கு பிரிவினை வந்தால் ஒன்று சேர்ந்து வரதுக்கு 99%. ஏன்னா உங்களுக்கு முதல்ல குத்தலை, ஏமாத்துறது வேறு விஷயம், ஆனால் செய்வனுன்ற விஷயம் உங்களுக்கு அவன் பண்ணலை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணிட்டான். அதே மாதிரி தான் பொண்ணு தப்பு பண்ணினாலும் சரி, ஆணுக்கும் சரி, வேணான்னா தயவு செஞ்சு விட்டுட்டு ஒதுக்கி. மறுஜென்ம நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா நீங்க வீடியோவே தரல. ஆமாம்மா, கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தீங்க. உங்களோட சுற்றுப்பயணம் எப்படி இருந்தது? எங்க கேரளா போயிருந்தீங்களோ? ஆமாம்மா, கேரளா போயிருந்தேன், வேலை விஷயமா போயிருந்தேன். நிறைய கேஸ்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கேஸ்லாம் பெண்டிங்கில் இருந்தது, அதை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். சில வேலை முடிஞ்சிருச்சு, பண்ணேன் 2 நாளாவது நான் வந்து, அதுவரை சரி உங்களை கூப்பிட்டேன் கொடுக்கலாம் அப்படின்னு. சிறப்பு. மக்களையும் ரொம்ப நாளாவது பார்த்து மக்களுக்காக சில டிப்ஸ் கொடுப்போம். நிறைய கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன், மெசேஜ்லையும் பார்த்தேன்னா வீடியோ வீடியோனா சரி மக்களுக்காக டைம் ஒதுக்கணும்னு வந்திருக்கேன். கண்டிப்பா நிறைய பேர் கேட்டுட்டாங்க. உங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு தனியா ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பதிவு வரல அப்படின்னு 1000 கணக்கில் போச்சு. ஆமா, அதனால இன்னைக்கு உங்களை விடக்கூடாதுன்னு பிடிச்சி நிறுத்தி வச்சாச்சு. சொல்லுங்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து, நீங்க ஒரு பதிவுல பேசியிருந்தீங்க, கணவன் மனைவிக்குள்ள வந்து வசியம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, அவங்கள கைக்குள்ள வச்சுக்கணும், அதனால வசியம் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுல கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில இடங்கள்ல செய்வினை வைக்கிறாங்களே, ஏன் வைக்கிறாங்க, எதனால இந்த மாதிரி செய்வினை, அது வந்து பழிக்குமா அப்படி வச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கு உங்களுடைய பதில்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, கணவர் மனைவிக்கோ இல்லை மனைவி கணவனுக்கோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, முதல் ஆசைப்படுறது பார்த்தீங்கன்னா தான் புருஷன் தான் கைக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுவா பெண்ணு. அதே மாதிரி ஒரு ஆணும் சரி, என் மனைவி என் கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது மனைவி. அவங்களுக்குள்ளே வந்து வசியன்ற விஷயம் தான் முதல்ல பண்ணுவாங்க. ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதோட ஒரு பெண்ணு ஆணுக்கு பண்ணுறது தான் வசியத்தில் அதிகம். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு மட்டும் தானே. பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குற தன்மை கம்மி. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நகை நட்டை கூட விட்டு கொடுத்துருவாங்க, புருஷனை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதால வசியம் பண்ணுவாங்க. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் அஃபேரில் போகிறது, அப்புறம் இந்த சொத்து தகராறு பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா சில பேர் செப்பரேட்டாக வாழ்கிறாங்க. அந்த மாதிரி வாழும்போது சொத்துன்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்குள்ள அப்போ தான் பகை ஸ்டார்ட் ஆகுது. பகைக்குள்ளே இருக்கும்போது அவங்க டேரெக்டாக போய் இன்வால்வ் ஆக முடியல, டேரெக்டாக போய் அவர் அடிக்க முடியலன்னு கணவன் மனைவிக்குள்ளேயே இப்போ செய்வினை வைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க, பை என்னை மோசம் பண்ணிட்டா, பை என்னை ஏமாற்றிட்டா, பை இருக்கவே கூடாது, அவளுக்கு எதனா பண்ணிடணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி வரும், ஹஸ்பண்ட் என்னை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிறதுலாம் இன்னொருத்திட்ட கொடுத்துட்ருக்கான், ப்ராப்பராக டைவர்ஸே முடிஞ்சிச்சு, பட் நம்ம இருக்கவே கூடாது, அவனுக்கு எதனா ஆகணும் அப்படின்னு என்கிட்ட வருவாங்க. என்கிட்ட வரவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். பட் வெளியில் போயும் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு கணவனும் இல்லை கணவன் மனைவிக்கு தாராளமாக 100 to 100% செய்வினை வச்சா பழிக்கும். சில ராசி, சில நட்சத்திரம், சில டைமுக்கு பிறந்தவனுக்கு மட்டும்தான் வசின்ற செய்வினைன்ற விஷயத்த பண்ண முடியாது. அது தவிர்த்து காமனாக இருக்கிற ஆளுக்கு பார்த்திங்கன்னா 100% பண்ண முடியும். அதுவும் ஒரு மனைவி மன விருத்தியில் ஒரு கணவருக்கு பண்ணுறான்னா அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் 100க்கு 100% நடக்குமா, 100% வாய்ப்பு இருக்குது. பட்டு யாராக இருந்தாலும் சரி, நம்மளை வேணான்னு அவன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அதர் அஃபேரில் போகிறாங்க, இல்லை பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை சொத்து தகராறில் பிரிஞ்சுட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வாழவே பிடிக்கல, நீச்சலாகவே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு உங்களுக்கு ஏற்றுக்கிற மனநிலைமை இருந்தால் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணும். அப்படி அந்த மனநிலை உங்களுக்கு இல்லை, அந்த ப்ராட் மைண்ட் உங்களுக்கு இல்லை, என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியலன்னா வாழ முடியலன்னா விட்டுட்டு ஒதுங்கிட்டு வாழ்ந்துடலாமே தவிர, இந்த அவருக்கே போயிட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்தது நீங்கள் பார்க்காம செய்வனேன்னு ஒன்று வைக்கிறது, நீங்களே உங்களுக்கு செய்வனை வச்சுக்கிற மாதிரி. எப்படி நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிற மாதிரி ஒன்று அவங்க இப்போ ஒரு பெண்ணே வராங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஆண் உங்களுக்கு தவறான வழியில் இன்னொரு பொண்ணை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணதாகவே இருக்கட்டும், அவன் துரோகம் தான் பண்ணியிருக்கான், உங்களை கொள்ளலை, உங்களை சித்திரவதை பண்ணலை, உங்களை டார்ச்சர் பண்ணலை, எதுவுமே செய்யலை. அவருக்கு தேவை ஒரு அது முறைப்படி பார்த்தாலும் பண்ணக்கூடாது, சட்டப்படி பார்த்தாலும் பண்ணக்கூடாது. ஆனால்
சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லது பண்ண சொல்கிறது, சிரிக்க வைக்கிறதும் ரப்பு தான், அழ வைக்கிறதும் ரப்பு தான். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தது. ஏன்னா விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த விதி இந்த மாதிரி தப்பு பண்ணணும், இந்த மாதிரி நிற்கணும்னு விதி வந்துச்சு. அதனால் உங்களுக்கு பிரிவினை வந்தால் ஒன்று சேர்ந்து வரத்துக்கு 99% நீங்கள் ட்ரை பண்ணணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு கட்டத்தில் உங்களால் மனசை ஏற்றுக்க முடியலன்னா தயவு செஞ்சு பிரிஞ்சுட்டு கூட நீங்கள் செப்பரேட்டாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு சொத்துக்காகியும் என்ன சொல்கிறது பகையை தீர்த்ததுக்காகியும் நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீ முகத்துக்கு நேராக கூட நீங்கள் போய்ட்டு சப்பல் கல்வி கூட அடிச்சுட்டு போயிடலாம். அது வேறு. ஒரு தொடப்பக்கட்டத்தை கூட அடிச்சுட்டு போயிடலாம். உங்கள் ஆசை தீர் கூட ஆள் அடிச்சு கூட நல்ல அடிச்சுங்க. ஆனால் அந்த செய்வனன்ற விஷயத்தை நீங்கள் போய் பண்ணிங்கன்னா அப்படியே அது உங்களுக்கு சேரும். ஏன்னா உங்களுக்கு முதல்ல குத்தலை. ஏமாத்துறது வேறு விஷயம். ஆனால் செய்வனன்ற விஷயம் உங்களுக்கு அவன் பண்ணலை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணிட்டான். அதே மாதிரி தான் பொண்ணு தப்பு பண்ணினாலும் சரி, ஆணுக்கும் சரி. வேணான்னா தயவு செஞ்சு விட்டுட்டு ஒதுங்கிருங்க மக்களே. கூட இருந்தவங்ககிட்டே பழகினவங்ககிட்டே வந்து வசியம் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் செய்வேனேன்னு ஒன்று இருந்தீங்கன்னா பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தது அந்த குழந்தை பெற்றுக்கினதுக்கு அர்த்தமே கிடையாது. யாரு கூடயே இருந்து ஏதோ ஒரு லைஃப்பில் இருந்து ஏதோ ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான் வருமே தவிர அவங்களுக்குள்ளே அந்த ஒரு மனசே வராது. அதான் என்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். வெளியாளுக்கே நான் பண்ண வேணான்னுவேன். கூட வாழ்ந்தவளுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம், தயவுசெஞ்சு பண்ணாதீங்க, வேணாமா விட்டுடுங்கன்னுவேன். அதனால் மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், செய்வேனுன்ற ஒரு விஷயத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன், செய்வேனுன்ற விஷயத்துக்கு போகாதீங்க. பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் கிளியர் பண்ணித்தரேன். என்கிட்ட வர முடியல, பக்கத்தில் இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் செய்வேனுன்ற விஷயத்த வந்து உங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, உடலாலையும் சரி, மனசாலையும் சரி, சொத்தாலையும் சரி, பதவியாலையும் சரி, எதில் ஏமாற்றிருந்தாலுமே சரி, உங்களுக்கு தைரியம் இருந்தால் முகத்துக்கு நேராக கேளுங்க. தைரியம் இல்லையா விட்டுட்டு ஒதுங்கிடுங்க. அதை விட்டுட்டு நான் அதை பண்ணிடலாம் இது பண்ணிடலான்னு பண்ணிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு தான் திரும்பும். அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப அருமையா சிறப்பா சொன்னீங்க பாய். செய்வினைன்றது அதை விட ஒரு கொடூரமான விஷயம் எதுவும் இல்லை. அந்த செய்வினையை யாருமே பண்ணாதீங்க. குறிப்பா கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.